ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்லாஸ் காசிக்கு போயிருந்தப்ப இந்த கோவிலுக்கு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 153 சிவலிங்கம் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது. பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நேரில் போய் பார்த்த அனுபவம் நிச்சயம் கிடைக்கும். இந்த கோவிலோட பெயர் மணி மந்திர். இந்த கோவில் முதல்ல 1940களில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது நாம் காணக்கூடிய கோயில் அதுக்கப்புறமா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஆரம்ப காலகட்டத்தில் தர்ம சாம்ராட் சுவாமி கர்பத்ரி மகாராஜின் சன்னதிக்கு மேலே இருந்ததா சொல்றாங்க. வாரணாசியில் உள்ள இந்த மணி மந்திரம் பகவான் ராமரின் நீதிமன்றமாகவும் அதற்கு வழிபடும் இடமாகவும் உருவாக்கி இருக்காங்க. மந்திரின் இருப்பிடம் மற்றும் உட்புற வடிவமைப்பு ராமரின் நீதிமன்றத்தை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் கோவிலில் மற்ற கடவுள்களின் சிலைகளையும் காணலாம். கோவிலின் 43,000 சதுர மீட்டர் பரப்பளவில் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்றது குறிப்பிடத்தக்கது. ராமரின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் முன்னெடுத்து செல்வதும் கோயில் கட்டுபவர்களின் முக்கிய குறிக்கோளாக இருந்துள்ளது. மேலும் சிவன், பஞ்சதேவ் போன்ற பிற கடவுள்களின் சமமான பிரதிநிதி தத்துவம் உள்ளது. ராம தர்பார், அதாவது ராமரின் நீதிமன்றம் மையத்தில் உள்ளது. கோயிலின் முன்புறத்தில் பிரதான சிவலிங்கம் உள்ளது. மேலும் மீதமுள்ள 152 சிவலிங்கங்கள் கோவில்களின் ஓரங்களில் வரிசையாக பரவியுள்ளன. கோயிலின் உட்புறம் முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மேலும் கோயில் பாரம்பரிய அமைப்பை கொண்டுள்ளது, ஆனால் நவீன வடிவமைப்பு மற்றும் வசதிகளுடன் உள்ளது. கோயிலில் 11 சிகரங்கள் உள்ளன. மேலும் வெளிப்புறமும் பார்ப்பதற்கு மிகவும் பிரமிக்க வைக்கிறது. இந்த கோவிலோட கட்டிடக்கலை மிகவும் அற்புதமாக இருக்கும். அதன் அப்பட்டமான அமைப்பு மற்றும் சிலைகளுடன் கூடிய ஒளிரும் வடிவமைப்புகள் எந்த ஒரு மத பயணிகளுக்கும் சரியான இடமாக அமைகிறது. இந்த கோவிலில் காண்டாமிருகத்தால் ஆன துவாதச ஜோதிர் லிங்கங்கள் இருப்பதால் இந்த கோயிலுக்கு ரத்தினம் என்று பொருள்படும் மணி என்று பெயர். அதனால தான் கோவிலோட பேரு மணி மந்திர் என்று வச்சிருக்காங்க. இந்தியா முழுவதிலும் இருந்து பார்வையாளர்கள் காசிக்கு தெய்வங்களை தரிசனம் செய்ய வந்து மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் மற்றும் நேர்த்தியான வடிவமைப்பை கொண்டிருப்பதால் இந்த கோவில் தனித்துவமாக இருப்பதால் இந்த கோவில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினருக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான கோவில். வாரணாசிக்கு உங்கள் வருகையின் போது நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு நிச்சயம் கண்டிப்பாக சிறிது நேரம் ஒதுக்கி போய் பார்த்துட்டு வாங்க. அகிலம் காக்கும் எம் தந்தை அண்ணாமலை ஈசனே, எங்களை ஆளும் நேசனே, உன் பொற்பாதம் பணிந்து வழங்குகிறோம். சிவமே தவம், சிவமே நம்பரம். இங்கே பார்த்தீங்களா, உள்ள எவ்வளோ ஒரு அழகா இந்த மாதிரி தான் சிவலிங்கம் வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சிவலிங்கம் கிடையாது, 150 சிவலிங்கங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை நேரில் போய் பார்த்த அனுபவம் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நிச்சயம் காசிக்கு போகும்போது மறக்காமல் இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.